அடுத்தது நம்ம ஸ்டாலின் வந்து அது பெரிய ஆச்சரியம். என்னது என்ன ஸ்டாலின் வந்து அப்படி தொடர்ச்சியா பேசுறாரு பாத்தீங்களா? அதை எப்பவுமே பார்த்து தான் படிப்பாரு. எப்பவுமே அவர் வந்து பார்த்து படிப்பாரு. அப்போ பார்த்து படிச்சுக்கிட்டு மொதல் கொஸ்டின் மேலே பிடிச்சி கீழே பிடிச்சி அப்படி மிரளுவார். இந்த தடவை பார்த்தீங்களா கரெக்டாக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி பேசுறாரு. எப்படி அவர் ஒரு முதலமைச்சர், கருணாநிதியோட பிள்ளை தான், ஆனாலும் தத்தி. அவருக்கு வந்து வயசாக இன்னும் ஒரு முதல்வரை பார்த்து தத்தின்னு சொல்லிட்டு கருணாநிதி அங்கங்க செல்ல வைக்கிறாங்க. பேசுற பேச்சுக்கு புழலுக்கு தான் போக போற. நான் சொல்லிட்டேன். புழல் என் வீட்டு பக்கத்துல தான். என்ன பக்கம்னா என்ன பிரச்சனை? புழல் என்ன போட நல்ல சாப்பாடுமா, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த டென்ஷன் இல்லை, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நிம்மதியாக படுத்து தூங்கலாம். நல்லா 3 வேளை சாப்பாடா, கறி மீனெல்லாம் போடுறாங்களா? நான் உள்ள பார்த்து தாராளமாக படிங்க. விஜய் பாருங்க, பேப்பரை பாக்கெட்லேயே வச்சிருக்காரு. அப்படி உருவாடி படிக்கிறாரு. படிச்சு முடிச்சு அப்படி கீழே கொடுக்குறாரு. அடுத்தே உழுவுறாரு. அப்படி பேசுறாரு. தில்லா இருக்கார்ல விஜய் பாருங்க, கில்லி இல்லை அவரு. அப்படி இந்த பாக்கெட்டில் உருவி இப்படி கொடுக்குறாரு, இந்த பாக்கெட்டில் உருவி படிக்கிறாரு. படிங்க, அவங்கள யாரும் வேணான்னு சொன்னா. ஸோ இதனால வந்து உங்களுக்கு பின்னடைவு அப்படின்லாம் சொல்றாங்களே. நாகப்பட்டினத்துல குமியுது ஜனம். அதாவது நடிகரை பக்கம் எல்லாம் வருவாங்கண்ணா, எல்லாரும் வருவாங்க. ஏன் உங்க தலைவர் நடிகர் இல்லையா? எங்க தலைவர் வந்து அவர் கருப்பா இருக்காருல்ல, வெள்ளைக்கு தான் வருவாங்க. கொஞ்சம் கருப்பா இருக்காரு. விஜயுமே கருப்பு தானே இருக்கு. இது வந்து விஜய் கருப்பு இல்லை. விஜய் கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு அப்படி ஸ்டைலாக வருவார். ஹாய் ப்ரோ அப்படின்பாரு. விஜய்னால எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஏம்மா எப்படியாப்பட்ட திமுகவுக்கே பயப்படாத எங்க அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ முப்பெரும் விழா வந்து நடந்தது, நீங்க அதை பார்த்துருப்பீங்க. இந்த விழாவில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சுட்டு வராங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? முப்பெரும் விழா, ஒன்றே காலி சேர் விழா, மற்றொன்று மழை பெய்ந்த விழா. அடுத்தது நம்ம ஸ்டாலின் வந்து அது பெரிய ஆச்சரியம். என்னது என்ன ஸ்டாலின் வந்து அப்படி தொடர்ச்சியா பேசுறாரு பாத்தீங்களா? அதை எப்பவுமே பார்த்து தான் படிப்பாரு. எப்பவுமே அவர் வந்து பார்த்து படிப்பாரு. அப்போ பார்த்து படிச்சுக்கிட்டு மொதல் கொஸ்டின் மேலே பிடிச்சி கீழே பிடிச்சி அப்படி மிரளுவார். இந்த தடவை பார்த்தீங்களா கரெக்டாக அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி பேசுறாரு. எப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. காதில் வந்து அது என்னது, இது ப்ளூடூத் சொல்றீங்களா? ப்ளூடூத் வச்சிருந்தாரு. ஆமாம், அது கண்ணுக்கு தெரியாம ஃபாரினுக்கு போனார் இல்லையா, பாரு சின்ன ப்ளூடூத் மாதிரி காதில் வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் அங்கேருந்து சொல்ல இவர் அதை வாங்கி வாங்கி பேச, அப்படிதான் வந்து இடைவிடாமல் அவர் பேசினார். அதில் எப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? பார்த்தா தெரியல. எப்பவுமே வந்து அவர் இவர் வந்து பேசுவார் பாருங்க, அவர் ஸ்டாலின் பார்ப்பார். பார்த்துட்டு அதாவது அந்த வகையிலே சொல்வது என்னவென்றால், நாங்கள் இதை அப்படிம்பார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காது அப்படியே இருக்கும். கவனிச்சுட்டு அதை ஒரு சென்டென்ஸ் முடிச்சுட்டு 1 நிமிஷம் கேப் இருக்கும். அப்படி இப்படி திரும்புவார். திரும்பிட்டு அந்த கண்ணு மட்டும் கரெக்டாக அப்படியே கவனமாக இருக்கும். அந்த கண்ணு கவனமாக கவனிக்கும். திரும்பி 1 செகண்ட் கழிச்சு மீண்டும் அந்த வாக்கியம் அதை பேசி முடிச்சு அப்படியே பார்ப்பார். அந்த ஒரு சென்டென்ஸுக்கும் பக்கத்துலேயும் ஒரு மினிட் வந்து அந்த கேப் இருக்கும். அதை வச்சு ஒரு டவுட்டு. அப்போ இன்னும் ஒன்று ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, பேத்தி சொன்னான். அவர் என்னடி ஸ்டாலின் நல்லா பேசினார் அப்படின்னா, அம்மாச்சி உனக்கு தெரியுமா, இங்கே வந்து ஒரு கண்ணாடி இருக்குது தெரியுமா, அந்த கண்ணாடியை போட்டால் அதில் கனெக்ஷன் இருக்கான். நம்ம என்னென்ன எழுதுகிறோமோ அதை ஏற்றிடுவாங்களாம். அது நம்ம கண்ணாடிக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்குமா அந்த எழுத்து. அப்படி சொன்னாங்க. அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியும். ஆனால் என் பேத்தி வந்து ஆதாரப்பூர்வத்தோட சொன்னான், இருக்குது அந்த கண்ணாடி இருக்குது. அதை மாதிரி அப்படியாப்பா இருக்கா அந்த கண்ணாடி அப்படின்னு. இல்லை, இப்போ பார்த்து பேசுனா என்ன தப்பு? ஒரு பாயிண்ட்ஸ் வச்சு பேசுறாங்க. நிறைய விஷயம் பார்த்து பேசுறவங்களை யாரு நாங்கள் ஏன் பார்த்து பேசுகிறோம் கேட்க போகிறது இல்லை. ஏன் இந்த மாதிரி நூதனமான அந்த திராவிட மாடல் என்றாலே திருட்டு உருட்டு தில்லு முள்ளுகள் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதுதான் வேணாங்கிறோம். பாருங்க, பார்த்து தாராளமாக படிங்க. விஜய் பாருங்க, பேப்பரை பாக்கெட்லேயே வச்சிருக்காரு. அப்படி உருவாடி படிக்கிறாரு. படிச்சு முடிச்சு அப்படி கீழே கொடுக்குறாரு. அடுத்தே உழுவுறாரு. அப்படி பேசுறாரு. தில்லா இருக்கார்ல விஜய் பாருங்க, கில்லி இல்லை அவரு. அப்படி இந்த பாக்கெட்டில் உருவி இப்படி கொடுக்குறாரு, இந்த பாக்கெட்டில் உருவி படிக்கிறாரு. படிங்க, அவங்கள யாரும் வேணான்னு சொன்னா. அதாவது
முதலமைச்சர் ஒரு நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் என்றால், இப்போ நான் பேசுறேன், பேப்பர் பார்த்தா பேசுறேன், இல்ல நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, எதையாச்சும் எடுத்து பார்த்தனா, ஏதாச்சும் டவுட் கேட்டனா, இல்ல எல்லாம் உள்ள இருந்து வரணும், இங்க இருந்து வர ஆதங்கம், இந்த குதிக்கிற ஆதங்கம், கோபம். கேள்வி என்ன எழும்புது அப்படின்னா, இப்போ சீமான் அவர்கள் வந்து ஜென்ரலா ஏதோ ஒரு கண்டென்ட்டே இல்லாத ஒரு டாபிக் கூட சும்மா அப்படியே பேசிட்டு போயிடுவாரு. அதுக்கு நோட்ஸ் தேவையில்ல. ஆனா அரசியல் குறித்து பேசும்போது கண்டிப்பா நோட்ஸ் தேவைன்னு சொல்றாங்களே. அப்படி என்ன பேசிட்டாரு அரசியல் குறித்து? இப்ப புதுசா திட்டம் கொண்டு வராங்கன்னா என்னென்ன திட்டங்கள்ன்றதெல்லாம் ஒரு நோட்ஸா எடுத்து வச்சுதான் பேச முடியும். திட்டங்கள் கொண்டு வருவோம், 2-3 வார்த்தை சொன்னாரு, ரொம்ப ஒண்ணு அப்படியே பெரிய வந்து கம்பராமாயணம் ஒன்று படிச்சிடலாம். சரியா? நார்மலா ஒரு கொஸ்டின், இது வந்து எல்லாருக்குமே ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்ல இருக்கணும்ல. அவருக்கு வரல. அவர் வரலன்னா அவர் யோசிக்கிறார் ரொம்ப. அது காரணம் வந்து, நான் அவர் மேலே தப்பு சொல்ல மாட்டேன், அவர் படித்தவர் தான், அவர் ஒரு முதலமைச்சர், கருணாநிதியோட பிள்ளை தான். ஆனாலும் தத்தி, அவருக்கு வந்து வயசாகி இன்னும் ஒரு முதல்வரை பார்த்து தத்தின்னு சொல்லிட்டு. தத்திங்கிறது வந்து என்னமா அமைதியானவங்கன்னு அர்த்தம். தத்தின்னா என்னது? மட்டமான வார்த்தை இல்லை. என்னம்மா இவ்வளோ தத்தியா இருக்க அப்படின்னு கேட்டாக்க, என்னம்மா இவ்வளோ அமைதியா இருக்க, கொஞ்சம் ஸ்பீடாவா, ஏன் தத்தி மாதிரி ஓடியாடுற சொல்கிறோம்ல, என்ன தத்தி மாதிரி வேலை பார்க்குறேன், பொண்ணுக்கு முன்னாடி தத்தி மாதிரி வேலை பார்க்குறேன், கடகண்ண பாரு அப்படின்னா ஸ்பீடாக செய்யின்னு அர்த்தம். தத்திங்கிறது தவிர அது வந்து தெலுங்கு பாஷைன்னு நினைக்கிறேன். அதில் வந்து சொன்னாக்கா அது வந்து சீக்கிரமாக வாங்கினது வேற இல்லை. அண்ணன் வந்து பொறுமைசாலி, எங்கள் அண்ணன் ஸ்டாலின் வந்து அமைதியானவர், எங்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் பொறுமைசாலி, அமைதியானவர், அன்பானவர், அண்ட் ரொம்ப நேர்மை மிக்கவர், போதுமா எல்லாம் உள்ளவர். ஆனாலும் பார்த்து படிக்கலை. அவருக்கு காரணம் என்னென்னா, அவர் அப்படி லைட்டாக இருந்து பழகிட்டாருமா. அவர் பழக்கம் அவ்வளோதான். அவர் லைட்டாகவே இருந்து பழகிட்டாரு. திடீர்னு வந்து ஸ்விம்மிங்கே தெரியாதவனை தூக்கி ஸ்விம்மிங் பூலில் போட்டால் என்ன பண்ணுவான்? தத்தளிப்பாங்கல்ல, அப்படிதான் அண்ணா தத்தளிக்கிறாரு. என்ன சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, அதாவது நாடு வந்து யாருக்கும் சொந்தம் இல்லை, அடுத்தவங்க ஆளட்டுமே, திறமை உள்ளவர்கள் ஆளட்டுமே, யாராச்சும் நல்ல செய்யட்டுமே. நீங்கள் வந்து காசை கொடுத்து பணம் கொடுத்து கூட்டணி 13 கூட்டணி வச்சு கோடி கோடியாக பணத்தை கொட்டி நீங்கள் ஆட்சியை பிடிச்சி என்ன பண்ணுறீங்க? இந்த 5 ஆண்டு காலமாக ஒன்றும் செய்யலாமா? 4.5 வருஷம் போச்சு, இந்த நாடு நாசமாக போனது தான் மிச்சம். இந்த மழை வந்துருச்சு, இந்த வெள்ளம் வருது, இப்போ மக்கள் பூரா தத்தளிக்க போகிறாங்க. எதில்? சந்தோஷ மழையிலே தத்தளிக்க போகிறார்கள். இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இதை மக்கள்லாம் பார்க்க போறீங்க. ஆரம்பிச்சிச்சு, நேற்றே மழை ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா? எல்லா ஊர்லேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, மதுரையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிட்டு, திருநெல்வேலியெல்லாம், சென்னை கொஞ்சம் காத்திருக்கு, சென்னையில் நெருக்கடியான இடம். இங்கே வந்து அங்கங்கே காவரை தோண்டி போட்டாங்க, எத்தனை பேர் பள்ளத்துக்குள்ள சாவ போகிறான்னு தெரியல, எத்தனை காரை பள்ளத்தில் உழுவ போகுது. இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யாத முதலமைச்சர் வந்து நாங்கள் அவரை ஒன்றும் சொல்லலை. 30 விழா ஃபெயிலியர் விழா, டோட்டலி ஃபெயிலியர். பின்னாடி சேர் பூரா காலிங்க, ஏன்னா மொட்டை சேர் அண்ணன் தலைமாரியே இருந்துச்சு, அப்படியே சேரை அந்த கலர்லேயே இருக்கும் பாருங்க, அப்படியே சேர் மொட்டை சேர் முன்னாடி மட்டும் வீடு எடுத்துட்டாங்க, சேர் ஃபுல்லாக காலி. மழை பெய்ய ஆரம்பிச்சிது, மக்கள்லாம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க. இவருக்கு மட்டும் அரண்மனை மாதிரி ஒரு மண்டபம் போட்டுட்டு மக்கள் எல்லாம், ஆனால் கீழே கார்பெட்லாம் போட்டுருந்தாங்க, சிவப்பு கலர் கம்பளெல்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அது அரேஞ்ச்மெண்ட்டு தப்பு இல்லை, அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்துச்சு. என்ன மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வரணும். இப்போ விஜய்க்கு ஒடியாந்தாங்கல்ல, மேலே உளுந்து கீழே உளுந்து கிரீஸ் தரணும், கம்மி மேலே ஏறி துண்டை தூக்கி மேலே போட்டு துண்டு மேலே நடந்து, துண்டை இவர் தூக்கி போட, அவர் இவர் மேலே தூக்கி போட, இவர் அவர் மேலே தூக்கி போட, அன்பாக பிடிக்க கீழே போட்டு மிதிக்க நடந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி க்ரௌடு கூட இல்லைன்றார். அது வந்து ரசிகர் கூட்டம், அது ரசிகர் கூட்டம். விஜய்க்கு வருவாங்க, அது ஒரு செகண்ட், அப்படி ஃபியூ செகண்டு. நம்ம நமிதா வந்தால் கூட ஒடியாந்து பார்த்தாங்க. ஒரு நேரத்து நமிதாவை பார்க்க எவ்வளோ கூட்டம். ஒரு கடை திறப்பு விழாக்கு வந்தால் அவங்கள சுற்றி ஆயிரக்கணக்கான கூட்டம் அப்படியே நெரிசல்ல நின்று பார்ப்பாங்க. அதாவது நம்ம பைத்தியக்கார மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏன் வீணாக போகிறாங்க தெரியுமா? நம்ம விஜயலட்சுமி மாதிரி இந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் இருக்கிறதுனால தான் இந்த தமிழ்நாடு நாசமாக போச்சு. போங்க, நல்லவங்க பின்னாடி போங்க. நல்லவங்கன்னா யாரை சொல்கிறீங்க? யார் பின்னாடி போகணும்னு சொல்கிறீங்க? நல்லவங்கன்னா அந்த நாட்டுக்கானவர்கள் யாருமா? அந்த நாட்டுக்கு யார் நன்மை செய்கிறாங்க, செஞ்சவங்கள வச்சுக்கோங்க. நாங்கள் வாரான்னு அண்ணாவை நாங்கள் வந்து இதுவரைக்கும் குறை சொன்னது கிடையாது, காமராஜரை குறை சொன்னது கிடையாது. அதை போல் இன்னும் ஒரு தலைவர் நமக்கு வரலை. கருணாநிதி வந்தப்போ எம்ஜிஆர் நல்லா பண்ணார் ஓரளவுக்கு, அது ஏதோ ஒரு 2 தப்பு பண்ணார் நினைக்கிறேன். ஜெயலலிதாமாவும் பரவாயில்ல. கருணாநிதி வந்து ஆரம்பத்தில் செஞ்சார், கொஞ்சம் செஞ்சு முடிச்சு அப்புறமா வந்து ஃபுல்லாக கூட்டம், அவங்க குடும்ப கூட்டம் அதிகமாக அவருக்கு ஆசை அதிகமாகிடுச்சு. சுரண்டது பிறகு பிள்ளைங்களுக்கு பொண்ணுக்குமே பற்றிக்கிட்டாரு. இது பொய்ன்னு சொல்ல முடியுமா அவங்களால? ஏன்னா இன்னைக்கு கனிமொழிக்கு இருக்க சொத்து, இந்த உதயநிதிக்கு இருக்க சொத்து, இவருக்கு ஸ்டாலினுக்கு இருக்க சொத்து, அனைவருக்கும் சொத்து எத்தனை கோடியா இருக்கு.
எங்கேயாவது வேலை செஞ்சாங்களா? எங்கேயாவது உழைச்சாங்களா? நிறைய தொழில் துறைகள்லாம் வச்சிருக்காங்களே. தொழில் எப்படி தொடங்குனாங்க? என்ன தொழில் தொடங்குனாங்க? தொழிலில் என்ன உழைப்பு? ஒரு அளவு லாபம் வருமா? ஒரு அளவு லாபம் வருமா? லாபமே வந்துகிட்டு இருக்காதுமா. மருத்துவமனை யார்கிட்ட இருக்கு? பள்ளிக்கூடம் யார்கிட்ட இருக்கு? ரோடு யார்கிட்ட இருக்கு? எல்லாமே அவர்கள்ட்ட தான் இருக்கு. பாலம் அவர்கள் சொத்து, பேர் பூரா அவர்கள் பேர் போட்டுக்கிறோம். அவங்களுக்கு தானே. பாலத்தில் கருணாநிதி பாலம், அவங்க அப்பா பாலம். கருணாநிதி பஸ் நிலையம், அவங்க அப்பா பஸ் நிலையம். அப்புறம் இன்னும் இருக்கிற இடம் பூரா கருணாநிதி இல்லை அவங்க சொத்து. அப்போ சொத்தெல்லாம் எங்கேருந்து? யாரோடைய சொத்து? மக்கள் சொத்து, சும்மா மக்களோட வாய் சொத்து. இருக்குங்கிறதுக்கா சரி, நீங்க சொல்லுங்க, பாராட்டுங்க. அந்த மும்மொழி கூட்டத்தை பாராட்டுங்க. பஸ் ஸ்டாண்டு ஒன்றும் சொல்ல முடியாம தானே உட்காந்து கிடக்குறீங்க. ஏமா பஸ் ஸ்டாண்டு கலைஞர் பேர்ல இருந்தாக்கா அது கலைஞருடைய சொத்தா? ஆமா. என்ன நாமா? அப்ப யாருது அது? யாருது? அது மக்களுடைய சொத்து. மக்கள் எழுதுது என்ன அப்படின்னா, மக்கள் பேருந்து நிலையம் எழுதுங்க. கட்டப்பட்ட ஒரு பேருந்து நிலையத்துல உங்களுடைய பேர் வைப்பது வந்து சரியா அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்களே கேட்டாங்க. வந்து ஜெயலலிதாவுடைய பேர் இருந்துச்சு. அப்ப எல்லாம் வாய் வரலையோ பேசுறதுக்கு? யாருமே ஜெயலலிதா பஸ் ஸ்டாண்ட் சொல்ல, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் சொல்லிருக்காங்க. ஆமா, கோயம்பேடு ஜெயலலிதா பேர். அண்ணா பாலம். இருமா, துடிக்காத, ரொம்ப ஓவரா துடிக்காத. இப்ப சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே நிலையம்னு இருக்க. இது என்ன அவர் கட்டினாரா? எம்ஜிஆர் கட்டினாரா? பிரிட்டிஷ்காரன் காலத்துல கட்டின ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்ப அவர் பேரை எடப்பாடி கொண்டு வந்து வைக்கலையா? அதனால இதெல்லாம் வந்து பேர் வைக்கிறத வச்சுக்கிட்டு அதெல்லாம் அவங்க சொத்து இவங்க சொத்து இந்த பேசுறது, நீ பேசுறது வர வர சென்ட்ரல் நிலையத்துக்கு சென்ட்ரல் தான் சொல்றோம். உள்ளுக்கட்டுகை கிராமத்துல எக்மோர் தான் சொல்றோம். இருமா, கோயம்பேடு சொல்றோம். நீங்க மட்டும் பெரியார் பாலம், கருணாநிதி பாலம் ஏன் சொல்றீங்க? கலைஞர் பாலம் ஏன் சொல்றீங்க? சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கம்மா? அண்ணா பாலம் சொல்றோமா? அண்ணா பாலம், கருணாநிதி பாலம் சொல்ற, பெரியார் பாலம் சொல்றோமா? எக்மோர்க்கு அப்படி சொல்லலையே, சென்ட்ரலுக்கு அப்படி சொல்லலையே. சென்ட்ரலுக்கு இப்ப எம்ஜிஆர் சென்ட்ரல் தான் சொல்றேன். ஐயோ, நீங்க சொல்லுவீங்க சொல்றதுக்காக, யாரும் சொல்றது இல்லைன்னா. பஸ்ல சொல்றாங்க எம்ஜிஆர் சென்ட்ரல்னு சொல்லுவாங்க. அப்படியா? எனக்கு தெரியும், சென்ட்ரல் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு என் வயசுக்கு சென்ட்ரல் தான். எங்க போனா சென்ட்ரல் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, எக்மோர் ஸ்டேஷன் தான். புலலுக்கு தான் போக போறேன். அதை ஒரு திராவிட மாடல் சொல்லியிருக்கோம். அதான் சம்பளம் அவங்க தானே போடுறாங்க. இப்போ நீங்க சொல்லும் போதே வந்து பேரை சொல்லி சொல்லுங்கன்னு அம்மா சொல்லியிருக்கோம். அதனால சொல்லி பழகிருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இவர்கள் தான் கருணாநிதி அங்கங்க செல்ல வைக்கிறாங்க. பேசுற பேச்சுக்கு புலலுக்கு தான் போக போறேன், நான் சொல்லிட்டேன். புலல் என் வீட்டு பக்கத்துல தான். என்ன பக்கம்னா என்ன பிரச்சனை? புலல் என்ன போட நல்ல சாப்பாடுமா, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த டென்ஷன் இல்லை, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நிம்மதியாக படுத்து தூங்கலாம். நல்லா 3 வேளை சாப்பாடாம், கறி மீனெல்லாம் போடுறாங்களாண்ணா உள்ள, நல்ல சாப்பாடாம். அப்புறம் என்ன ரெஸ்ட் எடுப்போமே, எடுப்போம். என்ன இருக்குது சென்ட்ரல் ஜெயில்னா என்ன பண்ணிடுவாங்க? அதுவும் மனிதர்கள் இருக்க இடம் தானே. அவன் மிருக காட்சி சாலையிலே போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தமிழ்நாடு மிருக காட்சி சாலை மாதிரி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம். சென்ட்ரல் ஜெயிலில் வாழ மாட்டோமா? எங்கள் சொந்தக்காரர் உள்ளே இருக்காங்க காவல்துறையில். அதனால ஒன்று நல்லா ஸ்பெஷலாக கவனிச்சிடுவாங்க. காவல்துறையில் இருக்காங்களா இல்லை குற்றவாளியா இருக்காங்க? குற்றவாளியெல்லாம் கிடையாது. எங்கெல்லாம் பெரிய காவல்துறை தான். திருச்சியில் ஒரு பெரிய ஆள் இருக்கு, சென்னையில் ஒரு பெரிய ஆள் இருக்கு, வட சென்னையில், சென்ட்ரல்லே இருக்கு ஒரு பெரிய ஆள். நிறைய 4-5 பேர் இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க கொஞ்சம் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசாது. என்ன செஞ்சதை சொன்னா உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்கு? இப்போ நீங்க விஜயலட்சுமி கூப்பிட்டு வர்றீங்களா, அப்பப்போ தூக்கிட்டு வரீங்க இடுப்புல. இப்போ எங்களுக்கு கஷ்டமா எவ்வளோ இருக்கும், எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எங்களோட கேரக்டர் டேமேஜ் பண்ணி, எங்கள் வாழ்க்கையை டேமேஜ் பண்ணி, அவர் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை இருக்குமா, அவருக்குன்னு லைஃப் இருக்குமா, அவர் கட்சியோட தலைவராக இருக்காருமா, அவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் நிற்கிறாருமா, அவர் 50 லட்சம் எல்லா தொண்டர்களுக்கு வந்து ஒரு தலைவராக இருக்காருமா. அவரை ஒரு அசிங்கப்படுத்துறாங்கன்னா அவரை செருப்பால் அடிக்கணுமா இல்லையா? அவளை அதை நீங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கணுமா இல்லையா? அதை முதலமைச்சர் தானே நீங்க சொல்லணும்ல. இந்த மாதிரிலாம் பேசாத. சும்மா போய் ஏர்போர்ட் மூர்த்தி மேல வந்து அடி வாங்கின ஒருத்திக்கு உள்ள வச்சிங்கல்ல, அடி வாங்கினாரு ஏர்போர்ட் மூர்த்தி, அடிச்சவனத்துக்கு வெளில விட்டு அடி வாங்க உள்ளத்துக்கு வச்சிங்கல்ல. இப்ப கேளுங்க, தமிழ்நாடு தான் நாங்களா சமரசம் பேசிக்கணும்னு சொல்லுது, அதையே நீங்க பண்ணாம இருக்கீங்க. என்ன சமரசம்? இன்னும் இருக்கு உங்கள்கிட்ட சமரசம் பேச? என்ன அந்த அம்மா வச்சு கமர கட்டை யாரை திட்டிட்டு போயிட்டாங்களா? அந்த அம்மா வச்ச கத்திரிக்காய் கூட யாரை தூக்கிட்டு போயிட்டாங்களா? கருப்புமா, கருப்பு களவு போனது எங்கே போணுச்சோ அங்கே தான்மா போய் தேடணும். சும்மா லோன்னு இதில் மீடியாவில் கத்திருந்தா அண்ணன் மாதிரி ஆள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவருக்குலாம் தெரியும். கேளுங்க, இப்போ அடுத்து எப்போ பேட்டி கொடுங்கன்னு அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா திமுக தான் அழைச்சிட்டு வருது, அது அந்த வன்னியரசு தான் அழைச்சிட்டு வரான்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் சுபவி தான் அழைச்சிட்டு வர்றாருன்னு அடிக்கடி பார்க்க போகிறாங்க.
பணம் கொடுக்குறாங்க நிறையா. ஷைனிங் பார்த்தீங்களா விஜயலட்சுமிக்கு எங்கன்னா ஒரு 7-8 பிள்ளை அபாசன் பண்ண மாதிரி இருக்கா, எங்கேயாச்சும் ஒரு 4-5 கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கா, அப்படியே தக்கன்னு இருக்கு அப்படியே. ஏமா அவங்க நடிகைமா, ஆ? அந்த அளவுல மயங்கி தான் உங்க அவ்வளோ பெரிய நடிகைன்னா கூட்டிட்டு வந்து நடிக்க சாவித்திரி வச்சாரு. மாதிரியா சரோஜா தேவி மாதிரியா? அட நீ வேற, சாவித்திரி சரோஜாதியெல்லாம் நடிக்கத்தான் பார்க்கத்தான் அழகா வந்தாங்க. மொத படத்திலேயே வந்துட்டாங்க அழகா. பார்க்கத்தான் பிடிக்கும். இப்போ பார்க்க பிடிச்சிச்சு உங்களுக்கு. அதே என் மச்சானுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு நான் என்ன பண்றது? மச்சான் தான் வாடாத ஒதுக்கி விட்டாரு, அதுதான் பிடிச்சி தொங்கிட்டு கிடக்கு, காலை புட்டிச்சிட்டு விட்டா மாட்டேங்குது. பொம்பளை விஷயத்த விட்டு தொலை சனி. எப்பா ஐயோ பார்த்தா கூட்டிட்டு வர்றது இவங்க, கும்மி அடிக்கிறது கூட சேர்ந்து கும்மி அடிக்கிறது இவங்க, காசை கொடுத்து கொண்டு பெங்களூர்ல கொடுத்துருவான்னு சொல்றது இவங்க, எலெக்ஷன் வான்னு சொல்லி வந்து வக்காலத்து வாங்குறது இவங்க. இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா? ஏன் எல்லாம் நிரூபிக்கலாம். உன் மேல மான நஷ்ட வழக்கு சரி, போட இந்த தடவை வந்துச்சுல விஜயலட்சுமி, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம்லாம் இனிமேல் மட்டும் மீடியால பேசக்கூடாது, தடை பண்ண சொல்லுங்க பாப்பா. எதுக்கு தமிழ்நாடு நான் அரசாங்கம் தடை பண்ணுங்க. எங்க மீடியால பேசுறாங்க? டிஎம்கே கலைஞர் டிவில பேசுதா, சன் டிவில பேசுதா, எதுல பேசுது? நீங்க தானே எல்லாம் பண்றது, ஏன்னு அப்படி பண்றீங்க? அதாவது ஒருத்தரை அவமானப்படுத்தலாம், ரொம்ப அவமானப்படுத்தக்கூடாது, இது நல்லதுக்கு இல்ல, அது பார்த்துக்கோ, அந்த கழுதையை விடுங்க. இப்போ மக்களோட கருத்துமே என்ன இருக்கு அப்படின்னா, அதாவது விஜயகாந்த் அவர்களுடைய வழியில தான் இவருடைய அரசியலை கொண்டு போறாரு. மக்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நாங்க வாய்ப்பு தராம விட்டுட்டோம், ஆனா விஜய் அவர்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் ஆதரவு வந்து இருக்கு விஜய்க்கு. ஸோ இதனால வந்து உங்களுக்கு பின்னடைவு அப்படின்லாம் சொல்றாங்களே. நாகப்பட்டினத்துல குமியுது ஜனம். அதாவது நடிகரை பக்கம் எல்லாம் வருவாங்கண்ணா, எல்லாரும் வருவாங்க. ஏன் உங்க தலைவர் நடிகர் இல்லையா? எங்க தலைவர் வந்து அவர் கருப்பா இருக்காருல்ல, வெள்ளைக்கு தான் வருவாங்க, கொஞ்சம் கருப்பா இருக்காரு. விஜயுமே கருப்பு தானே. இது வந்து விஜய் கருப்பு இல்ல, விஜய் கொஞ்சம் பவுடர் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு அப்படி ஸ்டைலா வருவாரு, ஹாய் ப்ரோ அப்படிம்பாரு, ஹாய் அப்படிம்பாரு. எங்கன்னா அப்படி இல்லையா, இவர் வந்து கட்டா நான் மிலிட்ரி மேன் மாதிரி நடந்து வருவாரு, எப்படியாச்சும் சத்தம் மட்டும் மறைப்பாரு. உதயநிதியும் கலரா தான் இருக்காரு, அவருக்கு வரணும் இல்லையா? இல்லப்பா, அதாவது அவர் நடிகர்மா, அவர் நிறைய படம் நடிச்சு ஹீரோ, அவர் மாஸ் ஹீரோ, அவர் விளையாட்டுல உண்மையிலே அவர் மாஸ் ஹீரோ. அவருக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்கம்மா. ரஜினிக்கு ஒரு ரசிகர், கமலுக்கு ஒரு ரசிகர், நான் வந்து கமல் ரசிகர். எனக்கு வந்து ரொம்ப வந்து எம்ஜிஆர் ரசிகர், சின்ன பிள்ளைலாம் எம்ஜிஆர் பிடிக்கும் ஏதோ, நான் உண்மையிலேயே ஒரு ரசிகர் தான், கமல் ரசிகர் நான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த கமலை பிடிக்காத போயிடுச்சு, கொஞ்சம் இந்த லைட் டார்ச்செல்லாம் பிடிச்சால அதில் கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு. மற்றபடி கமல் ரசிகர் நான். அவர் படம் ஒரு படம் கூட நான் பார்க்காம விட்டதே இல்லை. இப்போ இல்லை, ரொம்ப பைத்தியம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம் போய், கமல் படம் முதல் நாள் ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம். அந்த மாதிரி ஒரு ரசிகர் நான். அது அந்த மாதிரி வந்து ரசிகை இருக்காங்க, இப்போ இந்த மாதிரி ரசிகை இருப்பாங்க இல்லையா, ரசிகை. அதுக்காக நான் அந்த கமலுக்கு போய் ஓட்டு போட்டேன், தீவிர ரசிகை கமலுக்கு. நான் கமலுக்கு ஓட்டு போடலையே, நான் தமிழில் தானே இருக்கேன். அதே போல் ரசிகர்கள் வேறுமா, நீங்கள் ஒன்று வந்து பிரித்து பார்க்கணும். ரசிகர்கள் வேறு, இவர்கள் தொண்டர்கள், கட்சி வேறு, சினிமா வேறு. இந்த துறைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இவங்க வந்து சினிமாவில் வந்து கவர்ச்சியாக வர்றாங்க. சினிமாவில் ஏன் வந்து ரசிகர் இருக்காங்கன்னா, நல்லவராகவே இருப்பாங்க, ரொம்ப நியாயஸ்தனாகவே இருப்பாங்க, பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள், மதுவை குடிக்கவே மாட்டார்கள், புகையை பிடிக்கவே மாட்டார்கள். அதெல்லாம் மாஸ் ஹீரோ. ஆனால் உள்ளே போய் பாருங்க, அண்டர்கிரவுண்ட்னா அத்தனை வேலையும் செய்வாங்க. அதனால வந்து அவங்க மாஸ் ஹீரோலாம் கிடையாது, சினிமாவில் ஹீரோ, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். நீங்கள் வந்து அரசியல் வேறுமா. விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா அவர் உண்மையிலே மாஸ். விஜயகாந்த் பிடிக்கும் எனக்கு, இல்லைன்னு சொல்ல. நல்ல மனிதன், உயர்ந்த மனிதன், மனிதன் நேயமிக்க மனிதன். அவர் நிறைய பேருக்கு வாழ்க்கையை வந்து அவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இந்த நிறைய நான் சொல்லிட்டேன் அவரை பற்றி. அவர் வந்து வேற வழி, எம்ஜிஆர் வழி. அவர் எம்ஜிஆர் வந்து எப்படி மக்களுக்கு நிறையா அப்படி இருக்கிறத அப்படி எடுத்து கொடுப்பாரோ, எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் ரெண்டாவது ஒரு கருப்பு எம்ஜிஆர். அவர் விஜயகாந்த் எங்க, விஜய் எங்க? விஜயகாந்த் வந்து படத்துக்கு வந்த உடனே வந்து மக்களுக்கு வந்து தொண்டு செய்ய ஆரம்பிச்சாரு, நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எம்ஜிஆர் மாதிரியே சாப்பாடு போட்டாரு. எம்ஜிஆர் வந்து அரசியல் வரதுக்கு முன்னையே நடிகராகும் பொழுதே மக்களுக்கு வந்து நிறைய அறிமுகமாகி தான் நடிகரானாரு. நடிகரான பிற்பாடு தான் அரசியலுக்கு வந்தாரு. அதே தான் விஜயகாந்த். ஆனால் விஜய் அவர்களுடைய தொண்டர்களுமே நிறைய பேர் வந்து உணவு இல்லாத மக்களுக்கெல்லாம் உணவு வழங்குறாங்க, இந்த தண்ணீர் பாட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஐயா, இதெல்லாம் இப்போ அரசியல் ஆரம்பிச்சோன்னு செய்கிறாங்கம்மா. அவர் உண்மையிலே வந்து ஏற்கனவே நடிகராக இருந்திருக்காரு இத்தனை வருஷமா. இப்போ வந்து விஜய்க்கு என்ன வயசு இருக்கும்? இப்போ 51, 52 வயசு ஆகுது. எத்தனை வருஷமா சிறைத்துறையில இருக்காரு? திரைத்துறையில
30 வருஷம் ஆச்சு. புள்ளல்னோன்னு அதே ஞாபகத்தில் இருக்கமா நான். 30 வருஷமா இருப்பாரு. 30 ஆண்டுகளா என்ன செஞ்சிருக்காரு விஜய்? யாரா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரா? அவர் கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்து அவர் பண்ணியிருக்காரு. அது யாருக்குன்னு அதான் பண்ணிக்க எல்லாம் தான் பண்ணிக்கிறாங்க. பண்ணி கூட தான் கல்யாணம் பண்ணிக்குது. அதெல்லாம் கேட்கல. எத்தனை பேர் பண்ணிங்கிறியா? எப்படி அதான் திராவிட மாடல் எப்படி கோத்து வருது பார்த்தீங்களா? இதான் திராவிட மாடல். நீதானே சொன்ன. நீங்க தானே சொன்னீங்க. பண்ணி கல்யாணம் பண்ணதை நான் பண்ணியே சொல்றேம்மா. விஜய் பண்ணின்னு சொன்னா இல்ல ஏன்னா நீதானே சொன்ன. அதாவது கல்யாணம் பண்ணி அது பண்ணி கூட கல்யாணம் பண்ணி வைத்தார்களா? அது 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது வேற கதை. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் கூட 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. கருணாநிதி வந்து 3க்கும் மேற்பட்ட கல்யாணம் பண்ண கேள்விப்பட்டிருக்கேன். தெரியல, அண்ணனுக்கு தான் தெரியும். அது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பெரியாருக்கு அவர் கணக்கு இல்லை. ஏன்னா அவர் கல்யாணமே பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் பொண்ணாக வளர்த்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த காமராஜர் தான் கல்யாணம் பண்ணாதவர். முத்துராமலிங்க தேவர் கல்யாணமே பண்ணாதவர். என்ன சொல்றேன்னா விஜய் வந்து எம்ஜிஆர் நிறைய பேருக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. ஜெயலலிதாமா நிறைய இலவச திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் மாற்றி தாலி கட்டின கதையெல்லாம் உண்டு. இதுக்கு போய் வேடிக்கை பார்த்து நிற்கும் மாப்பிள்ளை அப்புறம் தம் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. வெளியில் போய் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பாங்க. 10 மணிக்கு வர ஜெயலலிதாமா வரல. 12 மணி 12:30 மணி ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு இந்த மாதிரி காரில் அம்மா வந்துட்டாங்க வாங்க வாங்கன்னு ஒடியா அந்த வேகத்தில் எங்கே உட்காரான்னு தெரியாமல் அந்த பொண்ணு பின்னாடி இவர் பொண்ணு பின்னாடி இவர் மாற்றி உட்காந்துட்டாங்க. தாலியை கட்டணும்னு தாலியை கட்டிவிட்டாங்க. கட்டிட்டு மூஞ்ச பார்த்தா வேற பொண்ணு. அதுக்கப்புறம் திருப்பி தாலியை மாற்றிக்கிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது விஜய் பண்ணியிருக்காரா? இல்லை இலவச சாப்பாடு போட்டிருக்காரா? திருமணம் பண்ணி வச்சிருக்காரா? யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் பணங்கன்னு கொடுத்து வீடு கட்டி அஜித் கூட வீடு கட்டி கொடுத்துருக்காரு. யாருக்காச்சும் வீடு கட்டி கொடுத்துருக்காரா? விஜயகாந்தே கோவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரா விஜய்? 30 வருஷம் சினிமா துறையிலிருந்து மக்களுக்கு செய்த சாதனை என்ன, தொண்டு என்ன? நிவாரணம் கொடுத்துருக்காரு. மழை முதல் கேட்டே திறக்க மாட்டாங்கம்மா. வாசல்ல போய் நிக்கிறவங்களை எட்டி கூட பார்க்க மாட்டாரு. பாலக்கில டாட்டா கூட காட்ட மாட்டாரு. நீங்க பூந்தமல்லிக்கு போனீங்கன்னா எம்ஜிஆர் உள்ள 22 சாப்பாடு நடக்கும், சாப்பிடலாம். சிவாஜியும் யாரையும் பார்க்க மாட்டாரு. அதனாலதான் அவர் மக்கள்கிட்ட புகழ் அடைகிறது. அவர் உச்சபட்ச நட்சத்திரம் தான். சிவாஜி கணேசன் வந்து பெரிய சிறந்த நடிகர். சிவாஜி கணேசன் உலகத்திலே நடிகர் கிடையாது. ஆனாலும் அவர் வந்து முன்னேற அந்த அரசியல் நடிப்புல வரலாம். முன்ன அரசியல்ல வர முடியாத காரணம் அந்த பழக்க வழக்கங்கள். எம்ஜிஆர் வந்து சீக்கிரமா கேட்ச் பண்ணது வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய சம்பாதிச்சிட்டாரு. மக்கள் மனசு சம்பாதிச்சிட்டாரு. ஜெயலலிதாமா மக்கள் மனசை சம்பாதிச்சுட்டாங்க. அதை போல ஸ்டாலின் சம்பாதிக்கல. அதனாலதான் ஸ்டாலின் வந்து இன்னும் மக்கள் விரும்பல. அந்த இது வந்து பிறப்பிலேயே வரணுமா? அதெல்லாம் அவர்கள் பிறந்ததே வரணும். அதே போல விஜயகாந்த் வந்து நிறைய செஞ்சிருக்காரு. யாரை கூட கொண்டு யாரை கம்பேர் பண்றீங்க விஜய? நீங்க அரசியல் ஆரம்பிப்பீங்க, நீங்க வந்து ட்ரோல் நடப்பீங்க, நடந்து கொடியை தூக்கி போடுறாங்க. அந்த கொடி மேல நடந்து போறாரு. அந்த கொடியை மிதிச்சுக்கிட்டு கொடியை மிதிக்க கூடாது. கொடிங்கிறது எங்க? அதை ஏற்றி சல்யூட் பண்றோமா இல்லையா? வீர வணக்கம் செலுத்துறோம்ல, அப்போ அந்த கொடிக்கு எவ்வளோ மரியாதை தரணும். அதெல்லாம் கற்றுக்க தம்பி விஜயும் கற்றுக்கணும். கொடியை தூக்கி போடக்கூடாது. தொண்டர்களுக்கும் சொல்கிறேன். அந்த பிள்ளைங்க வந்து எல்லாம் பாருங்க, விசில் அடிக்கிறது, கத்துறது, சத்தம் போடுறது, அதெல்லாம் வந்து உண்மையான தொண்டர்கள் செய்ய மாட்டாங்க. அது ரசிகர் கூட்டம். அதனால அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. பயப்படுறவங்க பயப்படுவாங்க. இப்போ பயம் யாருக்குன்னா திமுகவுக்கு தான் பயம். ஆட்சியில் அவங்க தானே இருக்காங்க. அடுத்து இன்னும் எவ்வளோ ப்ரொஜெக்ட்லாம் பாதி இது அந்த நிறைய ஆரம்பித்த வேலைகள் எல்லாம் பாதி வேலை நின்றுக்கிட்டு இருக்கு. 75% முடிஞ்சிருக்கு, 25% இருக்கு, 90% முடிஞ்சு 10% இருக்கு. அடுத்த ஆட்சிக்கு வந்தாதான் ஆட்டையை போட முடியும். இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு கொஞ்சோண்டு இருக்குல்ல, அதை ஆட்டையை போடணும்ல. நடுப்புற சென்ட்ரல் ஸ்டேஷனு, இந்த பக்கம் ஒரு எக்மோர் அண்ணன் சொன்னார் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பாயிண்ட் பண்ணார் பாருங்க. அந்த எக்மோர் ஸ்டேஷனு, இந்த பக்கம் வந்து ஒரு விமான நிலையம், இந்த ஆட்டையை இந்த நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாப் ஆட்டையை போட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் போடணும். அதுக்காக வந்து இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்கு வரணும். 1000 ரூபாயை கொடுக்க கூட தயங்க மாட்டார்கள். இந்த எலெக்ஷனுக்கு பாருங்க, சும்மா அடிச்சு தூக்குவாங்க பணத்தை. அவங்க யாரு ஓட்டு போடணும்? இவரே எம்எல்ஏ போய் நின்னுக்குவாரு, இவரே குத்துவார், ஓட்ட போடுவாரு. இவங்க ஆளு தான் உள்ள பூத்துல, இவங்க ஆளு. இவங்களே போன எலெக்ஷன் இது போறாங்க. ஒரு அம்மா கொண்டா இவர் பண்ண போ அப்படின்றாரு, இவர் பட்டம் குத்துறாரு. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த எப்படி சொல்றது, அவர்கள் அப்பா வீட்டு நாடு சொன்னா இவருக்கு கோவம் வரும். கருணாநிதி நாட்டை
விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால வந்து பண்ணட்டும். விஜய்னால எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஏம்மா, எப்படியாப்பட்ட திமுகவுக்கே பயப்படாத எங்க அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. அதான் விஜய்க்கு பயப்படுறாருமே. ஏன்னா ஆளும் கட்சி எதிரி கட்சியை வந்து விமர்சனம் பண்றதை விட்டு களத்திலேயே இல்லாத ஒருத்தரை போய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. விமர்சனம் இல்லம்மா, அறிவுரை. நீங்க ஏன் விமர்சனம் நினைக்கிறீங்க? ஏன் விமர்சனம் நினைக்கிறீங்க? தூண்டி விடுறது யாரும் திராவிட மாடல். இவங்களால பேச முடியாது, யாராச்சும் வச்சு அடிக்கிறது. இப்ப விஜயலட்சுமி கையில் எடுக்கிறாங்களா, இந்த பக்கம் விஜய் விஜயலட்சுமி விஜய். ஆனா இன்னொரு விதமாவும் சொல்றாங்க, சீமான் அவர்களை தூண்டி விட்டு சீமான் அவர்களை விஜயை விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க திமுக அப்படின்ற கருத்தும் வைக்கிறாங்களே. திருட்டு புத்தியே தெரியாது. இல்ல வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க, நீங்க மாத்தி சொல்றீங்களே. பொய் சொல்ல மாட்டாங்க. எங்க அண்ணா ஃப்ராடு பண்ண தெரியாது. அவருக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். இப்போ நாங்கெல்லாம் பழகி இருக்கிற வரைக்கும் அவர் வந்து கோவப்படுவார் ரொம்ப. இந்த கல் அடியில் கல் வைக்க தெரியாது அவருக்கு. நேரடியாக தப்புனா தப்பும் பாரு. கட்சியிலே பாருங்க, ஒருத்தரை பிடிக்கல, அவர்கள் செய்கிற நிலைப்பாடு பிடிக்கலன்னா தூக்கிவார் கட்சியை விட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் வார்னிங் பண்ணுவார், யார் மூலியமா பண்ணுவார். அப்போ ரெண்டாவது வார்னிங் பண்ணுவார், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்புறம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், சொல்லுடா அப்படிம்பாரு. ரெண்டாவது முறை சொல்லுவார். ஒரு 3 மாதம் ஓடும். என்னடா திருப்பி நான் சொன்ன, திருப்பி இந்த மாதிரி பண்ணியிருக்காண்டா, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காண்டா, அந்த கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ 3வது நேரடியாக சொல்லுவார், தம்பி பாடுறா, என்னடா பேர் கேட்க மாட்டாரு, என்னடா உன் பேர் கொஞ்சம் இதாகுது பார்த்துக்கடா, இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்று, சரி விட்டுருவாரு. 4வது முறை அதே தவிர செஞ்சா என்ன பேரங்க வரும்? நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் தான் வரும். அப்போ என்ன பண்ணுவார்? அடிப்படை உறுப்பினரை தூக்குறேன், அவ்வளோதான். நாங்கள் டைரக்டாக போனோம். ஆனால் உங்கள் கட்சியில் திமுக தூக்க மாட்டாங்களே. நீ என்ன பாட்டிலுக்கு 10 ரூபா வை, நீ என்ன பெண்களை கெடு, எத்தனை சாராய கடை வை, எத்தனை பிராந்தி கடை வை, நீ என்ன பண்ணனாலும் வந்து தூக்க மாட்டாங்க. அவர்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியில் கிடையாது. இது எங்களுக்கு நாம் தமிழர் கொள்கை, கோட்பாடு, உண்மையும் சத்தியமா இருக்கிற எங்களோட உறுப்பினர்கள். நேற்று இந்த 30 விழாவில் பெஞ்ச மழை எங்க நாம் தமிழர் கட்சியில் பேஞ்சிட்டு இருக்குமே, நாங்கள் போட்டு உட்காந்துருப்போம், நாங்கள் பாட்டுக்கு இருப்போம். அண்ணன் பாட்டுக்கு அந்த மழையை நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாரு, நாங்களும் கேட்டுக்கிட்டு இருப்போம். என்ன தெரியுமா, நாங்கள் நினைப்போம், அண்ணனே நினைக்கிறாரு, அண்ணனே இவ்வளோ நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு, நம்ம எழுந்திரிக்கூடாது தோணும். இங்கே அப்படி இல்லை. இவங்கெல்லாம் மண்டபத்தில், ஏசி மண்டபத்தில் இருக்காங்க, மக்கள் மட்டும் நினைக்கிறாங்க, அப்போ ஓடுவாங்க. இயற்கை தான். அண்ணன் என்ன கம்முன்னே இருக்காரு, என்ன ஏன் வேண்டியே இல்லை. நீங்கள் பேசுறது எல்லாமே என்னமோ நாங்கள் தான் திமுக தான் தப்பு பண்ணுற மாதிரி அப்படியே ஜோடனை பண்ணி பேசுகிறீங்க. மொத்த உருவமே நீங்கள் தான். இன்னைக்கு போதா குறைக்க அந்த ஆள் வந்திருக்கான், நீங்கள் வா தம்பி வா, என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு வந்து விட்டீங்க. அது இப்போ கடிச்சு கொதறுது. அப்புறம் நீங்களே யார் உங்களை வர சொன்னாலும் கேக்குறீங்க, கேட்பீங்க. யாரு கூட்டத? நாங்களா? அப்புறம் உன் கொள்கை என்னன்னு கேட்பீங்க. பழைய வீடியோ, சீமான் வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? இந்த மாதிரி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னு என் கூட இருந்தா துணை முதல்வர் பதவியை நான் கொடுப்பேன்னு பேசியிருந்தாரு சீமான். இல்ல, அவர் வந்து தனிச்சையா செயல்பட்டு முதலமைச்சரா ஆகணும்னு நினைக்கிறாரு. நீங்க கூட வந்தாக்க அண்ணன் சொல்லி கொடுப்பாரு, அரசியல சொல்லி கொடுப்பாரு. எங்க அண்ணனே 15 வருஷமா அந்த ஒரு பொம்பளைய பிடிச்சிட்டு சுத்தி கிடக்குறாங்க. அவங்க என்ன சொல்றதுக்கும் அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு, பேசவும் முடியல. மல்லாக்கப்படுறது எச்சத்துப்புனா நம்ம மேலதான் விழுவோம். அதுக்காக அண்ணன் கம்முன்னு இருக்காரு, நாங்க கத்திட்டு கிடக்குறோம். அதெல்லாம் வேணாண்டா தம்பி, உன்னை ரொம்ப இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே விஜயை பத்தி எவ்வளவு அவதூறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாப்பிங் பண்ணுவாங்க. இதுல சந்தேகம் என்னன்னா, ஏன் விஜய் மேல இவ்வளவு அக்கறை? பொதுவாக வந்து அண்ணன் சொல்றதா, விஜய்னு கிடையாது. நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி பிரச்சனை வந்த போது அண்ணன் குரல் கொடுத்தாருல. எங்கோ ஒரு தமிழன் பாதிக்கப்பட்டாலும் எங்க அண்ணன் குரல் கொடுப்பாருமா. எங்கேயோ அது வந்து யாரு வேற கட்சியா வேற எல்லாம் கிடையாது. அவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு பார்ப்பாரு. உண்மையிலேயே தவறு பண்ணா, தப்பு செஞ்சா அவன் உள்ள போக வேண்டியவன் தான், விட்டுருவாரு. ஆனா தவறே செய்யாமல் இந்த அரசாங்கம் கேட்காத பொழுது, அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது, அப்ப அண்ணன் வந்து ஏன் பாவம், அவரு நல்லவர் தானே, அது குரல் ஒரு மனித நேயம். அதெல்லாம் மனித நேயம். அதை வந்து ஏன் சொல்றாருன்னு கேட்க முடியாது. இவங்களுக்கு ஏன் நீங்க பேசலன்னு கேட்கலாம். அவர் ஒரு விருப்பம், அது நியாயமா. எனக்கு ஒரு விஷயம் நியாயமா படும், நான் பேசுவேன், கேட்பேன். எனக்கு இது தவறுன்னு பட்டா கம்முன்னு போயிடுவேன், நான் தலையை சாச்சிக்கிட்டு. அந்த மாதிரி தான் அது. ஆனா இவர்கள் எப்படின்னாக்கா, இவர்களே 26லும் நாங்களே,
31 நாங்களே 36 50 வருடம். அதுல வந்து ஒரு இல்ல அது வரைக்கும் உயிரோட இருப்பாங்களா? ஒரு பைத்தியக்காரன் சொல்றான், என்ன முதலமைச்சருங்கிற. அடுத்தது வந்து யாரு? பிரதமரம். பிரதமர் எங்க அண்ணன். வாங்க வாங்க. பிரதமரை என்ன கஷ்டப்பட்டு கிடக்குறாரு அவரு. மோடியே கடந்து அவ்வளோ திட்டு வாங்கிட்டு கிடக்குறாரு. இவங்க வந்து ஒண்ணுமே செய்யாம பொம்மை மாதிரி நடந்துக்கிட்டு இவர் வந்து என்னத்த பேசிக்கிட்டு பாருங்க. காமாட்சி அண்ணனுக்கு ஒண்ணும் முடியல. ஏன்னா அங்க சரக்கு இல்ல. சரக்கு இருந்தா தானே வெளியில வரும். ஒண்ணுமே இல்ல. சரி, பொம்பளை பிள்ளை பேசுறேன்னு நான் கொஞ்சம் ஐயோ, அமைதியா இருந்தா ரொம்ப ஓவரா அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க பெண்களுக்கு. பெண்களுக்கு நாங்க தான் மரியாதை கொடுப்போம். எங்களை விட்டா யாரு கொடுப்பா? நாங்க தான் மரியாதை. எங்க கட்சியில எவ்வளவு பெண்கள் இருக்காங்க. ஆமா, எங்க இருக்காங்க. கட்சியில இருக்க பெண்கள் வேற எந்த கட்சியிலும் இல்ல. அண்ணா புரிஞ்சுக்கோங்க. அண்ணா அந்த பெண்கள் எல்லாம் வருமண்ணா. ஆமா, நிறைய ஆமா. பேருக்கு கணவர் இல்லைன்னா, வீடு இல்லைன்னா, டெய்லி ஒரு 500 ரூபா கொடுத்தா நாங்க வந்து வயல் வேலைக்கு களை எடுக்க போற மாதிரி வந்துட்டு இருக்காங்க பெண்கள் எல்லாம். கட்சி சும்மா கட்சி பேசாம. மேல அப்படியே குச்சியை பிடிச்சிட்டு வர்றாங்களா உங்களுக்கு? எனக்கு எம்பியா இருக்கிறது எவ்வளவு பேர் எங்கதுல எம்பியா இருக்காங்க, எவ்வளவு பேர் கட்சியில பொறுப்புல இருக்காங்க. வேற எந்த கட்சியிலயும் திராவிட மாடல் ஆட்சியில இருக்கிற மாதிரி வேற எந்த கட்சியிலும் இல்ல. என்ன இல்ல? பெண்கள் இல்ல. ஆமாண்ணா, பெண்கள் வர்றாங்கம்மா. வேலை இல்லம்மா இன்னைக்கு. வேலை எனக்கு இல்ல. என்னோட நண்பர் ஏங்க நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர், அட்வொகேட்ஸ் எல்லாம் படிச்ச பிள்ளைய எல்லாம் உத்தியோகத்துல இருக்க பிள்ளைய தான் எங்கள்கிட்ட இருக்கு. யார் இந்த மதுவதனி ஒண்ணு இருக்காதா? அது எங்க கட்சி இல்லம்மா, அது திராவிட கழகம்மா. சரி. ஆனா உங்க மேடையில தானே பேசுது அது. உங்க மேடையில பேசல. பேசுனாக்கா அதுக்காக எங்க கட்சியா? ஆமா, அது உங்களை திராவிட தான் தூக்கி கழகம். பிடிச்சி பேசுது. அது திராவிட கழகம். எது மதிவதனி அந்த பிள்ளை அறிவுபூர்வமா பேசுது. அந்த மாதிரி பேசுறது இல்ல, அறிவுபூர்வமா பேசுது. உங்களை மாதிரி விஜயலட்சுமிய இந்த பக்கம் இந்த சீமான இப்படி மிச்சராவா பேசுது. ஆமா, அது பேசுறது எல்லாம் அறிவுபூர்வமா இருக்கு. அதாவது ஆமா, எது அறிவுபூர்வமா பேசு? பெரியார பத்தி பேசுது. ஆமா, பெரியார் கொள்கை அது. பெரியார் கொள்கை தான் சொல்றேன். பெரியார் லிஸ்ட் அது. 72 வயசுல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லி எல்லாம் கூப்பாடு போடுறீங்களா? 72 வயசுல எதுக்கு கல்யாணம் பண்ணாரு, ஏன் கல்யாணம் பண்ணாருன்னு தெரியணும்ல. எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுவாங்க? எதுக்கு? அதுக்கு அதை கேட்கணும், அதை சரி நான் கேட்கறேன். பார்க்கணும். சொல்லுங்க. 72 வயசு ஏன் கல்யாணம் பண்ணாரு? தன்னுடைய இயலாம வரும்போது தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு ஒரு பெண்ணு வேணும். அது மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்தா தான் அந்த ஆணை வந்து பாதுகாத்துக்கொள்ள முடியும். மற்ற வேற ஸ்தானத்துல ஒண்ணு தாய் இருக்கணும், இல்லைன்னா மனைவி இருக்கணும். சரி, இது இல்லைன்னா வேற யாரு பாப்பா? பாவீங்களா? என்ன அடப்பாவி? நல்லா இருப்பாங்களா? என்ன ஒரு 24 வயசு பொண்ணை 74 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எப்படி வியாகியாரம் பேசுறாரு? 22 இல்ல, என்ன வயசு? 24 வயசா? அதுக்கு 34 வயசு இருக்கட்டும். 34 வயசா இருக்கட்டும். ஆமா, அதனால என்ன? அவருக்கு என்ன வயசு? அவருக்கு 72. 74 வயசு இல்லையா? சரி, 72 வச்சுக்கோங்க. 72 72 34 எங்கம்மா இருக்கு? 50% டிஃபரெண்ட் இருக்குல்ல. அவங்க அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. ஆசைப்படல. ஆமா, பெரியார் நல்லவர் தானே, ஆமா, பெண்களுக்கானவர் தானே. ஆமா. ஏன் 34 கல்யாணம் பண்ணாருல? அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, அந்த பையனை மகனா ஏத்துக்கிறது, அந்த பேர பிள்ளைங்களை பார்த்து வாழ வேண்டியது தானே. சொத்தை எழுதி கொடுத்துட்டு சொத்து வந்து அவங்கள்ட்ட போக கூடாதான், மணியம்மைக்கு வரணுமா, அதுக்காக கல்யாணம் பண்ணாரா. ஆனா 72 வயசு அவரால் ஒண்ணுமே முடியாதான். அது தெரியும் எங்களுக்கு, நீங்க சொல்லி தெரிய வேண்டியதில்ல. அதை மூத்திர சட்டி தூக்கி நடந்தாரு, அவரால் முடியாதுதான். ஒன்னும் அதனால வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்தீங்கன்னு கேட்கிறோம் நாங்க. 34 வயசு இருக்கட்டுமா? யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அதை ஒரு மருமகனை ஏத்துங்க, அவன் வர்ற பையனை பிள்ளையா ஏத்துக்கலாம், அவங்களுக்கு 2 குழந்தைய பேரனா ஏத்து சொத்தை அப்படி கொடுத்துருக்க வேண்டியது. யார்கிட்ட கொடுக்கறது? அதே மணியம்மைகிட்ட கொடுங்க. சரி, அப்ப விஜயலட்சுமிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வை. அது நீங்க தான் பார்த்து வைக்கணும். உங்க கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சுபவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே? மீசா வச்சிருக்காரு, எறா மீசா உங்களை மாதிரியே. கல்யாணம் ஆயிடுச்சா அவருக்கு? அவருக்கு நிறைய குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. நிறைய குழந்தை குட்டி இருக்கா? நிறைய என்னன்னா அவர் யாருன்னு உனக்கு எல்லாம் என்ன தெரியும்? அவர் என்னமோ அவரை ஈஸியா பேசுற. அவ்வளவு விடப்பட்டுக்கிறேன் அவரு. அப்புறம் என்ன, அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள். நம்ம இருக்கட்டும், பெரிய ஆட்களே சின்ன ஆட்கள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பயே அரசியல் வச்சிருக்காங்க. அரசியலுக்கு வந்துட்டா உங்களை மாதிரி அரசியல்னா தனியா இருக்கும். நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த திருமாவளவன் கூட நிறைய தொண்டர்கள் வச்சிருக்காரு. திருமாவளவன் நிறைய பேர் வச்சிருக்காரு தொண்டர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஏன் தனிச்சு செயல்பட முடியல? அதுதான் நாங்க கேட்கிறோம். நாங்க வந்து குறைச்சி மதிப்பிடல, யாரையுமே குறைச்சி மதிப்பிடலை. இப்ப விஜய் கூட நாங்க குறைச்சி மதிப்பிடல. திருமாவளவன் எப்படி இந்த பிள்ளைங்களை வளர்க்குறாரு, அந்த பிள்ளைங்களை வளர்ப்பு எப்படி வளர்க்குறாரு? எகிரி அடி,
ஓங்கி குத்து, உறக்க குத்து, திருப்பி குத்து சொல்றாருல, சொல்லி கொடுத்து கத்தி எடுத்து வெட்டு, கந்து வெட்டி வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்கன்றாங்க. அது வேண்டாம். பிள்ளைங்களை வந்து ஒரு கட்சிங்கிறத வந்து பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கணும். ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஆசிரியர் எப்படி குழந்தைகள் வந்து திமுக அந்த மாதிரி கிடையாது. திமுக பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி அடிதடிக்கெல்லாம் போகாது. ரொம்ப 1-2 இருக்கு, 1-2 இருக்கு. ஆனா இந்த மாதிரிதான் இருக்கிறத நாங்க வேணான்னு சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம்னா, திருமாவளவன் மாதிரியோ அதே போல நீங்களும் விஜய் கொண்டு வந்துட வேண்டாம். அந்த விசில் அடிக்கிறது, மரத்து மேல ஏறுறது, கிரீஸ்ல அப்படி சொங்கின்னு வளர்க்கறது, இதெல்லாம் வேண்டாம். அந்த நெறிமுறையோட கொண்டு போங்கன்னு நாங்க சொல்றோம். எங்களுக்கு வந்து யாரு கட்சி ஆரம்பிச்சா என்னம்மா, நம்ம சாப்பாடு நம்மளுக்குமா, எங்க சாப்பாடை யாரும் பிடிக்கிட்டு போறது இல்லை. பிள்ளைங்க கிட்டு போக கூடாது. நாங்க சொல்றது என்னன்னா, படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும், வேலைக்கு போற பிள்ளைங்க வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆன பிள்ளைங்க பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும், இந்த மதுக்கடையை ஒழிக்கணும். ஸ்டாலின் மேல எங்களுக்கு தனிப்பட்ட குறை எதுவும் இல்லை, அது சாராய கடையை மூடணும். இந்த லஞ்சம் ஊழல ஒழிக்கணும். ஜெயலலிதா கேட்டுக்கிட்டுதான் இருந்தோம். ஆனா அப்ப ரொம்ப அதிகமாயிருச்சு. அன்னைக்கெல்லாம் வாடகைக்கு கொடுத்துட்டீங்க, வாடகைக்கு கொடுத்ததுனாலதான் பேசல. நிறைய ஆயிடுச்சு. நீங்க தான் விதவை பெண்ணுக்கு பணம் கொடுக்குறீங்க, நீங்க தான் பெண்களுக்கு பணம் கொடுக்கறது நீங்க தான். நாங்க என்ன சொல்றோம்னா, ஆல்கஹால் வந்து அதிகமாயிடுச்சு. அந்த மதுவுல வந்து ஆல்கஹால் அதிகமாயிடுச்சு. காரணம் வந்து மது ஆலைகள் இவங்க தான் வச்சிருக்காங்க. சரி, ஜெயலலிதா செய்யலையா, அந்த மாதிரி செத்து போச்சு இல்ல, நீங்க நிறைவேற்றுங்க. அவங்களால முடியல, அவங்க செய்ய தவறாகவே இருக்கட்டும். இப்படி கேள்வி கேட்குறீங்களா, ஏன் ஜெயலலிதா மேடம் கேட்டோம், கேட்கல, அது செய்யலையா, அவங்க டெத் ஆச்சு நிறையா. இப்ப நீங்க திருத்துங்க, அத மக்களுக்காக வாழ்ற நீங்க தானே திராவிட மாடல். திராவிடம் என்றால் என்ன, இந்த 2.0 கொண்டாந்து மது ஒழிங்க. கஞ்சா நேற்று கூட வந்து 15 கிலோ கஞ்சா கொண்டாந்துருக்கான் தமிழ்நாட்டில், மதுரை பக்கத்துலேருந்து கொண்டாந்துருக்கான், பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் குறைங்க, பிடிச்ச தண்டனையை கொடுங்க, இந்த நாட்டுக்கு நல்ல வழிப்படுத்துங்க, பிள்ளைங்களோட கற்பை பாதுகாக்கணும், கற்பழிச்சவனை தூக்கில் போடுங்க. இதுதான் நாங்கள் கேட்குறோம். இதெல்லாம் செஞ்சாக்கா திராவிட கழகத்தை நானே கூட வந்து ஓட்டு போடுறேன். நன்றி, வணக்கம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.